ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு மணி இஸ் யோர்ஸ். பிக் பாஸ் 8 தமிழ் முடிஞ்சிருச்சு. எங்கன்னா நம்ம ஆலியா காணொலி தெரிஞ்சுக்கலாம். வந்தாச்சுங்க. நிறைய அப்டேட்ஸ், நிறைய வீடியோஸோட பயங்கரமாக வந்திருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாருமே நிறைய சஜஷன் சொல்லியிருந்தீங்க, ப்ரோ இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, அதை பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அது எல்லாத்தையும் நான் எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோஸ் ரெகுலராக வந்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் அல்டிமேட் பற்றின ஒரு அப்டேட் தான் மக்களே. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் தான் வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் 8 ஃபினாலே நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கலாம். ஸோ ஃபினாலேல நம்ம சேனல் விஜய் டெலிவிஷனோட சேனல் ஹெட் நம்ம பாலா சார்ன்றது ஸ்டேஜில் ஏறி அவர் வந்துட்டு முடிக்கும் போது ஒன்று சொல்லியிருப்பாரு, நவரசங்களும் கலந்த ஒரு சீசன் வந்துட்டு வரப்போகுது, அது என்ன சீசன் சொல்லி உங்களுக்கு தெரியும் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. ஸோ யாரெல்லாம் அதை கவனிச்சிங்கன்னு தெரியல. ஸோ அது எல்லாருமே ப்ரோ அது பெருசாக கவனிச்சிக்க மாட்டீங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஹிண்ட் தான். பிக் பாஸ் அல்டிமேட் சீசன் 2 வரப்போகுது. எப்போ வரப்போகுது, யார் ஹோஸ்டாக இருப்பா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் ஹோஸ்டாக இருப்பான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 சாய்ஸ் எல்லாருமே. கண்டிப்பாக எல்லாருமே சொல்லலாம் விஜய் சேதுபதி சார் தான் ப்ரோ ஹோஸ்டாக இருப்பார், ஏன்னா அவர் தான் 8th சீசன் பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக அவர் தானே ஹோஸ்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாருமே சொல்லலாம். அதுதாங்க இங்கே இல்லை. ஏன்னா விஜய் சேதுபதி சாருக்கு நிறைய மூவி கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவர் வந்துட்டு இந்த 8th சீசன் ஒரு சீசனுக்கு தான் கான்ட்ராக்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் அடுத்த சீசன் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா பெரிய டவுட். அடுத்த சீசன் இந்த சென்ஸ் அல்டிமேட் சீசன் 2 பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய டவுட் தான். இது வந்துட்டு இந்த அல்டிமேட் வந்துட்டு ஒரு பயங்கரமான டாக்ஸில் தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு 70% 80% வந்துட்டு நடக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது அல்டிமேட் சீசன் 2. ஏன்னா ஸ்டேஜில் ஃபினாலில் நம்ம பாலா சார் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு பயங்கரமான இன்டர்வியூ இருந்தார். இது யாரெல்லாம் கவனிச்சிங்கன்றத தெரியல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சீசனுக்கான ஹோஸ்ட் யார் இருக்க போகிறா. அல்டிமேட் ஃபஸ்ட்டு யாரெல்லாம் தெரியலையோ அவங்களுக்குலாம் நம்ம வந்து ஒன்று சொல்லிக்கலாங்க. அல்டிமேட்டுன்றது புது கண்டஸ்டன்ஸ் யாருமே வரமாட்டாங்க. புது கண்டஸ்டன்ஸே வரமாட்டாங்களான்னு கேட்டாலும் இல்லை, கண்டிப்பாக ஒரு சில புது கண்டஸ்டன்ஸ் கூட ஆட் ஆகலாம். இது வந்துட்டு அல்டிமேட்டுன்றது எல்லா சீசனோட கொலாபரேஷன் ஆஃப் கண்டஸ்டன்ஸ், எக்ஸ் கண்டஸ்டன்ஸ். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் சீசன் ஆல்ரெடி நடந்திருக்குங்க. ஃபஸ்ட் சீசனில் வந்துட்டு ஃபஸ்ட்டுலேருந்து 5th சீசன் வரைக்கும் நடந்த இருக்கிற கண்டஸ்டன்ஸில் யார் கொஞ்சம் கிட்ட வரைக்கும் கிட்ட வரைக்கும் போயிட்டு கப்பு அடிக்க முடியாதவங்களை வந்துட்டு ஒரு சீசனில் போட்டு வின்னரை வந்துட்டு இதில் போட மாட்டாங்க. வின்னர்ஸ் ஆர் நாட் அலவுட் இன் பிக் பாஸ் அல்டிமேட். வின்னரை வந்துட்டு கணக்கில், ஏன்னா அவங்க வின் ஆகிட்டாங்க இல்லையா ஆல்ரெடி. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாரையும் போட்டாங்க. அதில் வந்துட்டு நம்ம பாலாஜி முருகதாஸ் அவர்கள் வந்துட்டு ஜெயிச்சார், அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரன்னரப்பாக நம்ம நிரூப் நந்தகுமார் 5th சீசனில் 5th பிளேஸ் வந்தார். அவர் அல்டிமேட்டில் போய் ரன்னரப் ஆனார். 4th சீசனில் நம்ம பாலாஜி முருகதாஸ் ரன்னரப் ஆனார். இங்கே வந்து அல்டிமேட்டில் வின்னர் ஆனார். ஸோ வந்துட்டு நிறைய விஷயங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு நடந்தது, நம்மளால் பார்த்துருக்க முடிஞ்சிருக்கோம். ஸோ இப்போது அல்டிமேட் சீசன் 2 இது வந்துட்டு இன்னும் யாரெல்லாம் ப்ரோ எடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கான வீடியோ நான் வந்துட்டு யாரெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதையும் நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இப்படி தான் மக்களே, இதுதான் கான்செப்ட். ஸோ அந்த சீசனில் வந்துட்டு 50 lakhs தான் ப்ரைஸ் மணி, சேம் 50 lakhs. பட் 100 days-ஆன்னு கேட்டிங்கன்னா 100 days இல்லைங்க, 70 days தான். 50 lakhs சேம் ப்ரைஸ் மணி. பட் அந்த கேஷ் பாக்ஸ் இருக்குது இல்லையா, மணி பாக்ஸ், அந்த மணி பாக்ஸில் வந்துட்டு நம்ம ஸ்ருதி வந்துட்டு ஒரு 15 lakhs எடுத்தாங்க. அவங்க கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த கேஷ் பாக்ஸு கூட அந்த டைமில் அல்டிமேட்டில் டாஸ்க் வச்சு தான் கொடுத்தாங்க. அந்த டைமில் வந்து ஜூலி அவர்களும் நம்ம ஸ்ருதி பெரியசாமி அவர்களும் 2 பேருமே இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க அந்த பெட்டி எடுக்கிறதுக்கு. ஸோ பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு, ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாரு. அந்த டாஸ்கில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த பெட்டி எடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அந்த டாஸ்கில் நம்ம ஸ்ருதி ஜெயிச்சிட்டாங்க. ஸ்ருதி அவர்களுக்கு அந்த கேஷ் பாக்ஸ் 15 lakhs போயிடுச்சு. ஸோ அந்த 15 lakhs வந்துட்டு 50 lakhs-ஓட மைனஸ் ஆகி 35 lakhs-ன்றது வின்னருக்கு கொடுத்தாங்க. ஸோ இப்போது அதே மாதிரி கான்செப்ட் தான் இருக்க போகுது. ஸோ அதை வந்து நம்ம இப்போ மெயின் சீசன்லேயே நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்துட்டு எல்லாருக்குமே ஆச்சரியமே வர. சீசன் 8 வந்துட்டு இது எந்த சீசன்லையுமே மெயின் சீசனில் பண்ணது கிடையாது. வின்னர் அமௌண்ட்லேருந்து அந்த கேஷ் பாக்ஸ் கேஷ் பாக்ஸ் அந்த இது வந்துட்டு வேறு மாதிரி ஒன்று பண்ணாங்க. ஸோ அதனால பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போ அல்டிமேட் சீசன் 2 வரப்போகுது மக்களே. ஸோ நீங்கள் எல்லாருமே ஜாலியாக பயங்கர இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே போர்டாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு கைஸ், நிறைய அப்டேட்ஸோட வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த பிக் பாஸ் அல்டிமேட் சீசன் 2-ஓட ஹோஸ்ட் யாருப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது. ஹோஸ்ட் வந்துட்டு நம்ம சிம்பு, விஜய் சேதுபதி சார், கமல் சார், இது 3 பேர் தான் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா. ஸோ கண்டிப்பாக அதில் விஜய் சேதுபதி சாருக்கு சான்ஸ் கம்மின்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக கமல் சார் அண்ட் எஸ்டிஆருக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எஸ்டிஆர் அவர்கள் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. கமல் சார் கூட பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இது வந்துட்டு எங்கே ப்ரோ டெலிகாஸ்ட் ஆகும், டிவியில் விஜய் டெலிவிஷனில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறதும் புரியுது. விஜய் டெலிவிஷனில் இது டெலிகாஸ்ட் ஆகாதுங்க. இது வந்துட்டு டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் மட்டும் தான் வந்துட்டு லைவ் ஸ்ட்ரீம்ன்றது 24/7. நீங்கள் எப்படி 24/7 லைவ் ஸ்ட்ரீம் ஹாட் ஸ்டாரில் பார்த்தீங்களோ இது அங்கே மட்டும்தான் இருக்கும், டிவியில் வராது. டிவியில் வந்து எப்படி போடுவாங்கன்னா
ஒரு மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் வருதுன்னா கண்டென்ட்டு லைக் ஓடுது இல்லை 24/7 அதை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான மூமெண்ட்ஸ் லைக் இதெல்லாம் வந்துட்டு ஹைலைட்டான மூமெண்ட்ஸோ அதை வந்துட்டு அந்த வாரத்தோட எண்டில் சண்டே மட்டும் டிவியில் போகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. அல்டிமேட் 1 அப்போது அதை தான் பண்ணாங்க. ஸோ இந்த சீசனுமே அதை பண்ணுறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு டிவியில் வந்துட்டு மெயின் கண்டென்ட் அந்த கிறிஸ்பியான கண்டென்ட்ஸ் மட்டும் ஒரு 2 hours 2.5 hours வீக் ஃபுல்லாக நடந்ததை அந்த வீக்கெண்டில் நம்மளுக்கு சண்டே அன்னைக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஓட்டிங்லாம் வந்துட்டு சேம் தாங்க. நம்ம எப்படி வந்துட்டு ஹாட் ஸ்டாரில் ஓட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரியே நானுமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய அப்டேட்ஸ் யாரெல்லாம் வரப்போகிறாங்க, யாரெல்லாம் வந்தால் நல்லா இருக்குன்றதை பற்றிலாம் வந்துட்டு கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். ஸோ நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்குங்க. ஸோ அதுக்கு மறக்காமல் நம்ம சேனல் மணிஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் யாரெல்லாம் வந்தால் நல்லா இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹோஸ்ட் பிக் பாஸ் அல்டிமேட் சீசன் 2 யார் ஹோஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். விஜய் சேதுபதி சாரா, சிம்பு சாரா, இல்லை நம்ம கமல் சாரான்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.